அட்லாஸ்ட் இந்த டோர்னமெண்ட்டோட கிராண்ட் ஃபினாலே ஒரே ஒரு ஓவர் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. டைம் கிட்டத்தட்ட 6:40 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ விளையாண்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்திருக்காங்க. பார்க்கலாம் மேட்ச் என்ன ஆகுது அப்படிங்கிறத. அனல் கார்த்தியோட ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. அந்த டீம்மேட்ஸ் இருந்த பக்கமே ஒரு பவுண்டரி சொல்லலாம். ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு வேந்தன். புள்ளரோட செகண்ட் ஒன். இந்த முறை சுற்றி முடிச்சதுக்கப்புறம் பேட்டில் படிச்சு கேட்சுக்கான சான்ஸ்னு பார்த்தா பவுண்டரிக்கான சான்ஸ்ன்னு நினைக்கிறேன். சிறந்த வீரர்கள் தடுக்கப்பட்டு பவுண்டரி போயிடுச்சு. முதல் 2 பால்ல பேக் டு பேக் 2 பவுண்டரி வேந்தன் பேட்ல இருந்து. கார்த்தியோட தேர்ட் ஒன். ஃபுல்லாக மறுக்கி போயிருந்து ஒரு ஹெலிகாப்டர் மாதிரி ஆனாரு. இந்த இருட்டிலையும் ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு வேந்தன். ஆன் ஃபயர் அப்படின்னே சொல்லலாம். போன பால் சரியான ஒரு ஹெலிகாப்டர். குயிக்கரான டெலிவரி. நல்ல கம்பேக் ஃப்ரம் பவுலர் கார்த்திக். ஒரு மினி ஹெலிகாப்டர் பேக் டு பேக் பவுண்டரிஸ் ஆன் பார்த்தா ஃபீல்டர் போயிட்டாரு. நல்ல ஸ்டாப். ஒரு ரன். லாஸ்ட் 1 மோர் பால் சந்திக்க அழகர். ஒரு கேமியோ 6 ரன் பார்க்கலாம். கடைசி ஒரு பால்ல என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் 15 ரன் போயிருக்கு. லாஸ்ட் ஒன். அழகரும் தன்னோட ஒரு 2 ரன்னை கொண்டு வருவாரா? ஃபாஸ்டா ஓடுவாங்க. ரன்னிங் பீட் இந்த விக்கெட் செம்ம ஃபாஸ்டா போயிருக்காங்க. பிடிச்சி அடிச்சா விக்கெட்டான்னு பார்த்தா அம்பேர் கால் ரன் அவுட் சொல்லியிருக்காங்க. நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. 2 ரன் 17 ரன் அடிச்சிருக்காங்க ஒரு ஓவருக்கு. 6 பாலுக்கு 18 ரன் டார்கெட். ஓப்பனிங் பேட்ஸ்மேனா கார்த்தி. ஃபர்ஸ்ட் ஒன். பெரிய சாட்டுக்கான ட்ரை தெளிவா போட்டிருக்காரு சாம் டாட். செகண்ட் ஒன். 5 பாலுக்கு 3 பாலை கிளியர் பண்ணணும். ஸ்டம்ப்லயே போட்டிருக்காரு விக்கெட். தேர்ட் ஒன். இப்போ சைக்கிள் பழனிசாமி சப்போர்ட் பண்ணி போனாரு. சூப்பரா போட்டிருக்காரு ஷாம். ஃபோர்த் ஒன். அப் டு ஏக்கர் சூப்பரா போட்டாரு. எங்க போதுன்னே தெரியல. அழகர் தூக்கிட்டாரு. ஒரு ரன். ஃபிஃப்த் ஒன். வெற்றி பெறலாம். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. ஒரு ரன் போட்டாங்க. ஆல்மோஸ்ட் மேட்சை அரந்தை கோட்டை பாய்ஸ் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு இன்னைக்கு லக்கு ஃபேவரா இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். கடைசி பால்ல ஒரு பவுண்டரி போயிருக்கு. இந்த மேட்ச்ல வின் பண்ணி இந்த டோர்னமெண்டோட சாம்பியன் ஆயிருக்காங்க அரந்தை கோட்டை பாய்ஸ். சூப்பரான நிறைய மேட்சஸ் போயிருந்துச்சு. பார்க்காதவங்க முந்தின மேட்ச்ல பாருங்க. ஊராட்சி மன்ற தலைவர் சாதிகள் என்பதை மிக்க மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் இது முதல் பரிசு மற்றும் அனைத்து பரிசுகளுக்கான கோப்புகளை வழங்கி மொத்தான முதல் பரிசுக்காக எங்களுக்கு மொத்தான முதல் பரிசு வாரி வழங்கும் ஊராட்சி மன்ற தலைவர் பட்டாங்காடு 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. 5th பிரைஸுக்கான டிராபி மண்மலைக்கரை. இந்த டோர்னமெண்டான 4th பிரைஸுக்கான டிராபி அண்ட் 4th and 5th பிரைஸுக்கான அமௌண்ட்டை ஷேர் பண்ணிக்கிற டீம் பட்டாங்காடு. நான்காவது பரிசை தட்டி செல்லும் 15,026. இந்த டோர்னமெண்டோட 3rd பிரைஸ் மீமிசல். கடைசி வரைக்கும் நல்ல ஒரு எஃபர்ட் போட்டாங்க. அன்பார்ச்சுனேட்லி அவங்களால வின் பண்ண முடியல. ஹால் லக் இன்னே டேவில். இந்த டோர்னமெண்டோட ரன்னர் இன்னடு நியூ பாயிண்ட்ஸ் 2.0. ஆசீர்வாதம் செய்வதாக செய்ய வேண்டும். ஊராட்சி மன்ற தலைவர். இந்த டோர்னமெண்டோட வின்னர் அரந்தை கோட்டை பாய்ஸ். வேற லெவலா நிறைய மேட்சஸ் விளையாண்டு இந்த டோர்னமெண்டோட வின்னர் ஆயிருக்காங்க. வாழ்த்துக்கள். 35,000 அமௌண்ட் பிளஸ் இந்த டிராபியை வாங்கிட்டு போவாங்க. இந்த டோர்னமெண்டோட பெஸ்ட் பவுலர் சாம் ஃப்ரம் அரந்தை கோட்டை பாய்ஸ். பவர் பிளேல நிறைய மேட்ச் சூப்பரா போட்டிருந்தாரு. இந்த டோர்னமெண்டோட பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஹிட்மேன் அழகர். நிறைய மேட்ச் முக்கியமான ஒரு ரோல் ஆடி இருந்தாரு. இந்த டோர்னமெண்டோட அனதர் ஒன் பெஸ்ட் பேட்ஸ்மேன் சின்னா லெஃப்ட். இந்த டோர்னமெண்டோட அனதர் ஒன் பெஸ்ட் பவுலர் ஹரி. வளர்ந்து வரக்கூடிய ஒரு யங்ஸ்டர் சூப்பரா போட்டிருந்தாரு இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே.
சரவணன் அவர்கள் இந்த அன்பு இந்த பொன்னாடையை போட்டிருக்கிறார். அடுத்தபடி யாராவது வாங்கிக்கீங்க. யாரு எங்க மாமா அடுத்தது மைக் செட் அன்பளிப்பு திரு டி. சூர்யா ஆடியோஸ் கமலபுரி மற்றும் நிசோரா டிராவல்ஸ் இன்டர்வியூ அவர்களை பெற்றுக் கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இது அவருக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது.